வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று சீனியர் சிட்டிசனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். 60 வயது ஆனவர்களுக்கு மாதம் 3000 பென்ஷன் வந்துருச்சாம். புதிய 3 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதாம் என்று சோசியல் மீடியாவில் முழுக்க செய்திகள் பரவி வருகிறது. ஆனால் இந்த செய்தி உண்மையா? யாருக்கெல்லாம் இந்த தொகை கிடைக்கும்? எப்படி அப்ளை பண்ண வேண்டும்? தமிழ்நாட்டிலும் மத்திய அரசிலும் என்னென்ன புதிய அப்டேட்டுகள் வந்திருக்கு, இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாகவும் பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் முக்கிய தகவல், இப்போ பல யூடியூப் சேனலில் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜில் 60 வயதான எல்லோருக்கும் மாதம் 3000 உறுதி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போதைய அரசு தரப்பில் அனைவருக்கும் 3000 என்று அஃபீஷியல் கவர்மெண்ட் ஆர்டர் இன்னும் வெளியாகவில்லை. இதுதான் முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் தற்போது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி வருகிறது. சில ரிப்போர்ட்டின்படி இந்த தொகை உயர்த்துவது பற்றி ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சில தகவல்களின்படி 1500 வரை உயர்த்தலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது இன்னும் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஆகவில்லை. எந்த ஜியோவும் வெளியாகவில்லை. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, மத்திய அரசின் சில பென்ஷன் ஸ்கீம்களில் 60 வயதுக்கு பிறகு மாதந்தோறும் பென்ஷன் பெறும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இது ஆட்டோமேட்டிக் அல்ல, அதாவது அனைவருக்கும் கிடைக்காது. குறிப்பிட்ட திட்டங்களில் சேர்ந்து இருக்க வேண்டும். சில வருடங்கள் கான்ட்ரிபியூஷன் செலுத்தி இருக்க வேண்டும். அப்போதுதான் பென்ஷன் கிடைக்கும். இதில் பலர் குழப்பமடைந்துள்ளார்கள். அடல் பென்ஷன் யோஜனா பற்றி மத்திய அரசின் முக்கியமான பென்ஷன் ஸ்கீம்களில் ஒன்று அடல் பென்ஷன் யோஜனா. இந்த திட்டத்தில் இளம் வயதிலிருந்து மாதந்தோறும் சிறிய தொகை சேமித்தால் 60 வயதுக்கு பிறகு பென்ஷன் பெற முடியும். இத்திட்டத்தின் மூலம் மாதம் 1000, 2000, 3000, 4000, 5000 வரை பென்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இது கான்ட்ரிபியூஷன் பேஸ்டு ஸ்கீம், அதாவது முன்பே ஸ்கீமில் சேர்ந்து பணம் செலுத்தி இருந்தால் மட்டுமே கிடைக்கும். மூன்றாவது முக்கிய அறிவிப்பு, சீனியர் சிட்டிசன்களுக்கு மருத்துவ வசதி சலுகைகள் மற்றும் வெல்ஃபேர் பெனிஃபிட் அதிகரிக்கப்படும் என்று பல அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ளன. இதில் பென்ஷன் உயர்வு, இலவச மருத்துவ திட்டங்கள், ரேஷன் மற்றும் உதவித்தொகை, முதியோருக்கு பாதுகாப்பு திட்டங்கள் போன்றவை அடங்கும். ஆனால் எந்த திட்டமும் இப்போது நடைமுறையில் வரும் என்று அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகுதான் உறுதியாக ஆகும். யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும்? நண்பர்களே, இப்போ ஃபேக் நியூஸ் அதிகமாக வருகிறது. சில யூடியூப் தம்ப்நெயில்ஸில் 3000 ரிலீஸ், பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள், இப்போவே அப்ளை பண்ணுங்கள் என்று சென்சிட்டிவாக மெசேஜ் போட்டாங்கன்னா அதையே நம்பாதீங்க. அதனால் ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க, அன்னோன் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பென்ஷன் பெற பொதுவாக தேவைப்படும் டாக்குமெண்ட். பொதுவாக ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், இன்கம் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போன்ற டாக்குமெண்ட்கள் தேவைப்படும். ஆனால் ஸ்கீம் ஒவ்வொன்றுக்கும் விதிமுறைகள் மாறுபடும். எப்படி உண்மை தகவலை தெரிந்து கொள்வது? உண்மையான தகவலை தெரிந்து கொள்ள அரசு வெப்சைட், இ-சேவை சென்டர், விஓ ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸ், அஃபிஷியல் நியூஸ் ரிப்போர்ட், இதன் மூலம் மட்டுமே உண்மையான தகவல் தெரியப்படும். சோசியல் மீடியாவில் ஃபார்வர்ட் செய்யும் தகவலை முழுமையாக நம்ப வேண்டாம். தற்போது அனைத்து சீனியர் சிட்டிசனுக்கும் 3000 கன்ஃபர்ம்டு என்பது ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு இல்லை. ஆனால் பென்ஷன் உயர்வு தொடர்பான டிஸ்கஷன் மற்றும் ப்ரொபோசல் நடைபெற்றுத்தான் வருகிறது. அதனால் அஃபீஷியல் அப்டேட் வந்தவுடன் நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ், ஃபினான்ஸ் டிப்ஸ் இது மாதிரிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.